இருப்பவர்கள். Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் சார். வணக்கம் சார், தபால் வாக்குப்பதிவு முடிஞ்சு அடுத்த கட்டம் போய்கிட்டு இருக்கு வாக்குப்பதிவு. முதல் சுற்று சரியா? முடிஞ்சிட்டு. ஆமா, முதல் சுற்று முடிஞ்சிச்சு. சரியாக 11:25 இருக்கும். இந்த கருத்து கணிப்புகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு நிலவரங்களுக்கும் முன்னிலை நிலவரங்களுக்கும் என்ன பாக்குறீங்க வித்தியாசத்தை நீங்க? நிறைய வேறுபாடு இருக்க. எக்ஸிட் போல் பூரா முதல்ல ஆரம்பத்துல கருத்து கணிப்பு எல்லாம் ஓரளவுக்கு சரியா வந்துச்சு, சிலது தப்பா வந்துச்சு. இந்த எக்ஸிட் போல்னு வந்தது பாருங்க, அதுக்கு எல்லாமே என்னமோ பிஜேபி 350 இடம் பிடிக்கும், 371 இடம் பிடிக்கும், பெரிய அளவுல வெற்றி பெறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 சேனல் 371 371 கரெக்டா கொடுக்குறாங்க. இந்தியா கூட்டணி 140 135 கொடுக்கும்போதே சந்தேகம் வருது இல்ல, இவங்க பணத்துல கருத்து கணிப்பா அது பாஜக கொடுத்ததை சொல்றாங்களான்னு. பாஜக கொடுத்ததான் சொல்லியிருக்காங்கன்றது இப்ப நிரூபணம் ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 கூட்டணியும் 300 தாண்டல, 289 மேல இங்கேயும் போயிட்டு இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ பாஜக கூட்டணிக்கும் உள்ள வேறுபாடு குறைஞ்சிக்கிட்டே வருது. காலையில பார்த்தா 100 இருந்தது, இப்ப 60 கீழே வந்துருச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஊபி பிஜேபி படு அடி. எதிர்பார்த்ததை விட பாஜகவிற்கு தான் அதிக தொகுதிகள் இருக்கும். காங்கிரஸ் பெரிய ஒரு காமெடி என்னன்னா, பிரதமர் மோடியே முன்னும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமா, முதல் சுற்றுல எல்லாம் பிரதமர் அவர்களே அவதாரமே இங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது அந்த மாதிரி ஸ்மிருதி இரானி தோல்வி ஒப்புக்கொண்டு விட்டது காங்கிரஸ் சொல்லி சொன்ன ஸ்மிருதி இரானி அவர் கிஷோரிலால் சர்மா 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கிறாரு. அதனால முக்கியமான பெருந்தலைகள் எல்லாமே ரொம்ப தடுமாறிட்டு இருக்குது ஊப்பியில. அதனால எதிர்பார்த்தது என்ன, பீகார் கொஞ்சம் கை கொடுக்கல எதிர்பார்த்த அளவுக்கு. பீகார் கை கொடுக்கல, கர்நாடகா எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல, தெலுங்கானா எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல. இது மட்டும் வந்திருந்ததுன்னா காங்கிரஸ் கூட்டணி மெஜாரிட்டியே வந்துடும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல முதல் சுற்று வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடி அவர்கள் 5,000 வாக்குகள் பின்னடைவா இப்ப சந்திச்சிருக்காரு. ஆமா, அதுவே பெரிய பிரதமர். நான் விஸ்வகுரு, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். நானே தாய் வயிற்றுல பறக்கிற நேரடியா வந்திருக்கேன். எனக்கு இருக்கிற ஆற்றல் பார்க்கும்போது இது மனிதாவும் கொடுத்த ஆற்றல் கிடையாது, கடவுள் கொடுத்த ஆற்றல். என்னென்ன கதை விட்டாரு, கடவுள் கொடுத்த ஆற்றல் அங்க என்ன ஆகுது, கங்கையில கரையுது ஆற்றல்லாம். வாரணாசியில, அதுவும் வாரணாசியில சேஃபஸ்ட் தொகுதின்னு அங்க போய் போட்டிட்டு அங்கவே ஒரு நிலைமை இதாகிட்டு இருக்கு. அங்க மாநில காங்கிரஸ் தலைவர் லீடிங்ல போயிட்டு இருக்காரு. நல்லாதான் இருக்கு, ரிசல்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு பக்கமா வந்திருந்தா கூட நமக்கு இதா இருக்கும், மேலும் கீழயும் போய் வந்துகிட்டு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு நம்ம ரிசல்ட் பாக்குறது. இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு இப்ப உடனே சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப காலையில 100 இடங்களுக்கு மேல வித்தியாசம் இருந்துச்சு இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும். பாஜக 100 இடங்களுக்கு மேல அதிகமா இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே இப்ப கிட்டத்தட்ட 60-62 தான். இன்னும் 2 பேருக்குள்ள விதிய காங்கிரஸ் கம்மியா இருக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு. போக போக இன்னும் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மோடியே பின்னடைவுங்கும் போது மத்த இடம் எதையும் நம்ம எளிதா சொல்லிட முடியாது வந்துரும் அப்படின்றதுக்கு. அதனால இப்ப இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் தெளிவாயிட்டுது, பாஜக தனித்து மெஜாரிட்டி பெறாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது 242 இடம் தான் பாஜக அதிக முன்னிலையில இருக்கு. இல்ல சார், நான் 250க்கு மேல 290 வரைக்கும் ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. கூட்டணி, அது கூட்டணி நீங்க சொல்றது கூட்டணியோட சேர்த்து கூட பாஜக தனித்து 242 இடங்கள் தான் முன்னிலையில இருக்கு. ஓகே, இப்ப தனித்து 272 இடம் வரும். 250 இடங்கள்னா கூட ஆட்சி அமைக்கிறது மெஜாரிட்டி. பாஜகவுக்கு மெஜாரிட்டி வரவில்லை என்பதே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். ஓகே சார், இப்ப ஆட்டம் போட முடியாது. 303 வச்சுக்கிட்டு தானே அவங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, 272 அப்படிங்கறதே போதுமானது தானே சார் வெற்றிக்கு? 272 போதுமானது. 272 வராது, 242 தான் இருக்கு மொத்தத்துக்கு. இன்னும் நேரம் இருக்குல்ல சார்? இல்ல, 543 முன்னிலை வந்துருச்சு.
542 முன்னிலையில பாத்தீங்கன்னா ஓகே. ம். அதுல இவங்களுக்கு வந்து 242 தான் இருக்கு. ம். 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 இதுக்கு மேல வந்துட்டு மத்ததுல 30ல வந்துரும்னா சொல்ல முடியாது. ஓகே. அதனால இப்ப 243 நீங்க வந்து ஒரு 300 தான் முன்னிலை வந்திருக்கு அப்படின்னா மீதி 100ல வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லலாம். ம். இப்ப 543க்கும் 542 தொகுதிக்கும் முன்னிலை வந்துருச்சு. ம். 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 அதுல வந்து 242 தான் காங்கிரஸ் பாஜக தனித்து முன்னிலையில இருக்கு. அதனால பாஜக தனித்து ஆட்சி அமைப்பதற்கான 272 அந்த மேஜிக் நம்பர் தொட முடியாது. ம். வாய்ப்பே இல்லை. ம். கூட்டணி கட்சிகளோட உதவியோட தான் ஆட்சி அமைக்கணும். ஆமா. கூட்டணி ஆட்சின்னு வந்தாலே ஆட்டம் போட முடியாது. ம். ம். நாங்க நினைச்சதெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு. ஆமா. அதுவுமே வந்து இப்பக்கு இருக்கிற நிலைமையில சொல்ல முடியாது. காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ம். அதனால இன்னும் பல சுற்றுகள் எண்ண வேண்டி இருக்கு. ஆமா. அதுக்குள்ள என்னென்ன நடக்கும்ன்றத சொல்ல முடியாது. ம். ம். மோடியே வந்து அங்க பின்னடைவை சந்திக்கும் பொழுது ம். பாஜக கூட்டணி மத்த இடங்கள்லாம் பெருசா வந்துரும்ன்றதுக்கான நம்பிக்கை நமக்கு குறையுது இல்லையா? ஆமா சார். இப்போ அதனால வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. ஓகே. இப்போ இந்த மக்களவை தேர்தல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய தொகுதிகள்ல உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், தெலுங்கானா அந்த மாதிரி இடங்கள் இருக்கு. அங்க எல்லாமே இந்த கருத்து கணிப்புகளை பத்தி நம்ம இனிமே பேச வேணாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கடைசியா கருத்து கணிப்புகள்ல வந்ததுக்கும் இப்போது வரக்கூடிய ரிசல்ட்டுக்கும் முரணாதான் இருக்கு. அப்படி இருந்துமே அந்த இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி அப்படிங்கறது ஒரு நெருங்காத இடத்துல இருக்கிறதோ? இல்ல, இந்தியா கூட்டணி வந்து கிட்டவே வராது, 120 இடத்தை தாண்டாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆமா. இப்ப வந்து அத உடைச்சிட்டு மேல வந்துட்டு இருக்குல்ல, 200 வந்துட்டு இருக்குது இல்ல. ஆமா. ஆக அந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து அது கருத்து திணிப்பாதான் இருந்ததுன்றதை இப்ப புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. அத வந்து கருத்து கணிப்பு அந்த எக்ஸிட் போல்ன்றது தேர்தல் நடக்கும்போது நடத்திய கருத்து கணிப்பு, வாக்களித்துட்டு வெளியிலே வருவதை நடத்திய கருத்து கணிப்பு முற்றிலும் பொய்யாயிடுச்சு. அது பொதுவாவே நான் வந்து போன சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸிட் போலுங்கிறது சயின்டிபிக்கா இருக்காது, அத வந்து நம்ப முடியாது. நிறைய தேர்தல்கள்ல எக்ஸிட் போல் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. சொல்ல போனா தமிழ்நாட்டிலே வந்து 2001ல வந்து திமுக ஸ்வீப்னாங்க திரும்பவும். அதிமுக வெற்றி பெற்றுச்சு. இன்னும் சொல்ல போனா அதிமுக ஜெயலலிதா வந்து தேர்தலே போட்டிடல அப்ப. அப்படி இருந்து வெற்றி பெற்று வந்தாங்க. அதே மாதிரிதான் 2016 டிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க, வரல. ஊபியிலே வந்து டஃப் ஃபைட்டா இருக்கும்னாங்க. போன தேர்தல்ல யோகி ஆதித்யநாத் வந்துட்டாரு ஃபுல்லா கம்ப்ளீட்ல. அதனால இந்த எக்ஸிட் போலுங்கிறது சயின்டிபிக்கா, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்கன்னு சொன்னா படித்தவர்கள் இத்தனை சதவீதம், படிக்காத இத்தனை சதவீதம், விவசாயிகள் இத்தனை சதவீதம், இளைஞர்கள் இத்தனை சதவீதம், இந்த ஏஜ் குரூப்ல இத்தனை ஒன்னொன்னுக்கு சதவீதம் கணக்கு போட்டு அத்தனை சதவீதம் சாம்பிள் எடுத்து கரெக்டா பண்ணா ஓரளவுக்கு சரியா வரும். இது போய் ஓட்டு போட்டு வெளில வரன்ட்டு நீங்க போய் கேக்குறீங்கன்னா மத்த எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்ப வந்து அந்த சயின்டிபிக்கா இருக்காது அந்த கருத்து கணிப்பு என்பதே. ஓகே சார். ஆனா இது வந்து அந்த 371 373 3 பேரும் ஒன்னா கொடுத்து 145 கொடுக்கும்போது அது வந்து பிஜேபி சொன்னது இவங்க சொன்னாங்கன்றதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. சரி சார். இப்போ பிரதமர் வேட்பாளர் அந்த போட்டியில வெற்றி தோல்வியை தாண்டி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறதா, என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுகிறதா அப்படிங்கிற அந்த வெற்றி தோல்வியை தாண்டி என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு முகம் அப்படின்னா அது பிரதமர் மோடி தான். இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் முகமே கிடையாது அப்படிங்கறத தான் அவங்க பிரச்சார களத்துல முதன்மையா வச்சிருந்தது. என்டிஏ கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி. மோடி அதான் மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மோடிக்கு வந்து பின்னடைவு மாறி மாறி முன்னிலை பின்னடைவு மாறி வர்றது, கடைசியா இப்ப வந்து பின்னடைவுல இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இத வந்து ஒரு சர்வாதிகார போக்குல போகுதுன்னு தான் மக்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, மோடிக்கு பின்னடைவு. ஆனா பாஜக என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஒரு முன்னிலையில இருக்காங்களே, அதை எப்படி அந்த வேறுபாட்டை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் மோடி வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மோடி என்ற ஒரு பெருசா பிம்பத்தை கட்டமைச்சதை மக்கள் விரும்பல. இங்க வந்து இந்திய சர்க்கார் தான், மக்கள் அரசு தான். ஆனாலும் பாஜக சர்க்கார் ஆட்சி செய்யணும், பாஜக சர்க்கார் சொல்லலாம். ஆனா அவர் மோடி சர்க்கார் தான் சொன்னாரு. பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை கூட பாஜக கேரண்டின்னு சொல்லல, மோடி கேரண்டி. எல்லாத்துலயும் தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தை தொடங்கினாரு. அத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப மோடிக்கு அடி கொடுக்குறாங்க. நான் ஆரம்பத்துல உங்க பேட்டியில கூட சொல்லியிருக்கேன், சர்வாதிகாரத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் சர்வாதிகாரத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னுதாரணம் தான் இந்திரா காந்தி 1977 தோக்கடிச்சது. அப்ப அறிவிக்கப்பட்ட சர்வாதிகாரம் இப்ப அறிவிக்கப்படாத சர்வாதிகாரம். அதனால மோடி வந்து வெற்றி பெறது கஷ்டம்னு அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே.
தமிழகத்துக்கு வந்துட்டோம்னா தமிழகத்துல திமுக தொடர்ந்து முன்னிலையில இருக்கிறது, திமுக கூட்டணி முன்னிலையில இருக்கிறது. அதிமுகவிற்கும் இந்த பாஜக கூட்டணி பிளவிற்கு பிறகு அதிமுக சந்திக்கிற முதல் தேர்தல் இது. அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்துல அவருடைய பேசுபொருளாக இருந்தது, நாங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முன்னேறுவோம், எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருந்தாரு. கூட்டணியில் இருக்கும்போது ஒரு இடம் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை தொடர்ந்து பாஜக ஒரு தொகுதியை பெற்றிருக்கிறது. 1வது சுற்று முடிவு வரைக்கும் 0ல் இருந்த அதிமுக தற்போதுதான் 3 தொகுதிகள்னு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்கும் அதிமுகங்கிறது தெரியல. ஒருவேளை 3 அப்படின்னா அவங்க வந்து பாஜக பின்னுக்கு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்துரும். ஒருவேளை தள்ளுறது இல்ல, அது 2வது இடத்துல ஆல்ரெடி இருக்குது அதிமுக. இப்ப இந்த நிலவரம் 0ன்னு வருது, பிறகு வந்து 3 தொகுதிகள் அப்படின்னு வருது, மாறி மாறி வருது. 3வது இடம்னு சொல்றது முதல் படியில திமுக இருக்கு, 2வது படியில அதிமுக இருக்கு. ஆனா பல இடங்கள்ல பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை வைக்கிறாங்க. பாஜக வேட்பாளர் எங்க முன்னிலையில இருக்காங்க, எந்த இடத்துல முன்னிலையில இருக்காங்க? கோவை எடுத்துக்காட்டா கோவை நீங்க பாருங்க, கோவையில 3வது இடத்துக்கு போயிட்டாரு அதிமுக வேட்பாளர் சிங்கைஜி ராமச்சந்திரன். 3வது இருக்கிறதே எங்க? 2வது இடத்துல அண்ணாமலை இருக்காரு. அது போக போக பாருங்க, இன்னும் தேர்தல் முடிவு வரும்போது பாருங்க. வினோஜ் பி செல்வம் முன்னிலை வைக்கிறாரு. வினோஜ் பி செல்வம் முன்னிலையில இருந்தாரு. இப்பதான் வந்துட்டு ஜெயவர்தன் முன்னிலை வந்திருக்காரு. தமிழிசை வந்து இதற்கு முன்னாடி முன்னிலையில இருந்தாங்க. தமிழிசைய பின்னுக்கு தள்ளி இப்பதான் ஜெயவர்தன் முன்னுக்கு வந்திருக்காங்க. தபால் ஓட்டுகள்ல சிலது வந்ததை வச்சுட்டு முன்னிலைன்னு போட்டாங்க. முதல் சுற்று எண்ணின பிறகு வாக்கு பதிவு மக்கள் பாட்ட வாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் பின்னால போயிட்டாங்க. தபால் வாக்குகள்ல தான் முதல்ல வந்ததுங்களே, 8:30 மணி 9 மணிக்கு வந்ததெல்லாம் தபால் வாக்கு. அதை வச்சுதான் அவங்க சிலதெல்லாம் முன்னிலைன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து தபால் வாக்கு வச்சுலாம் முடிவு பண்ணவே முடியாது. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணுன்னா திமுக தான் தபால் வாக்குகள் அதிகமா இருக்கும் எப்பவுமே. இந்த மாதிரி அவங்க தபால் வாக்குகள் அவங்க அதிகமா வாங்கினது யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. ஓகே சார், தமிழ்நாட்டுல பாஜகவிற்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? பாஜக 3வது இடம் வந்தாலே பெரிய விஷயம் தாங்க. அவங்க டெபாசிட் வாங்கட்டும் முதல்ல. சரி, அண்ணாமலை அவர்களுக்கு, அண்ணாமலை சீமான் அவர்களுக்கு சவால் விட்டுருந்தாங்க 2 பேரும் மாறி மாறி. அந்த சவால்ல வெற்றி யாரு பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து இந்த கொஞ்சம் கூட்டணி கொஞ்சம் இருக்கிறதுனால அவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி வந்து சீமான் அளவுக்கு வந்து சீமானும் அண்ணாமலையும் போட்டிட்டா தெரியும் யாரு அதிகமா வாக்கு வாங்குறாங்க. சீமான் தான் வாங்குவார். ஓகே, நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.